அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 9ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறார். தைரியஸ்தானத்தின் முதல் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 2ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் நுழைகிறாருங்க. அதிசார பயிற்சியாக 3ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. மிக விரைவில் அவர் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது தோஷமற்றவராகவும் இருக்கிறார். அவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை ராசியின் அதிபதியான சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் கூட இவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வகையில் பல அதிரடியான மாறுதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பொதுவாகவே தனஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வரும்போது பல வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வரப்போகிறார். அது மட்டுமல்லாது அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பெரிய அளவில் குருவை பாதிக்காது என்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக குடும்ப ரீதியாக பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விட்டு வெளிவரக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக பதிகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க குரு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பம் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை விட்டு மறைவக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தில் பதிப்பதால் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும்
கடன் சார்ந்த தொல்லையில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்கள் போன்றவர்களுக்கு நல்ல ஒரு மாறுதலை குரு பகவானினுடைய 6ஆம் பார்வை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குறிப்பாக 7ஆம் பார்வை சப்தமஸ்தான பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிவதால் சப்தம தோஷங்கள் அஷ்டம தோஷங்கள் முற்றிலுமாக நீங்க போகிறது. எனவே திருமண தடை சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை அமோகமாக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சரியாக பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றத்திற்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் உயர்வையும் நிறைவாகவே இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் தெல்ல தெளிவாக இந்த தருணத்தை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் குரு பகவானினுடைய 9ஆம் பார்வை கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது பல வகையில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை விளையாட்டுத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை என எந்த துறை ரீதியான பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சுய தொழில் துவங்குவது கலைத்துறையில் பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வது மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பது போன்ற அனைத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானின் தினமாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி முதன்மையாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான்.